Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா தீபாவளிக்கு செய்யற மாதிரியான நான்வெஜ் விருந்து சாப்பாடு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 4 ல இருந்து 6 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தாராளமா போதுமான அளவு மட்டன் குழம்பு மட்டும் கொஞ்சம் அதிகமா செஞ்சிருக்கேன். ஏனா நம்ம காலையில இட்லி, தோசை, பூரிக்கு ஊத்தி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கேன். இது இல்லாம நம்ம சேனல்ல போட்டிருக்கிற தீபாவளிக்கு செய்யக்கூடிய பலகார வகைகளோட பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க விருந்து சாப்பாடு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி சமையல் செய்கிறதுக்கு தேவையான கோழி, மட்டன் எல்லாமே கழுவி வச்சுருக்கிறேன். இது பிரியாணிக்கு, அப்புறமா 65க்கு, இது சுக்காவுக்கு, அடுத்து நல்லி எலும்பெல்லாம் போட்ட குழம்புக்கு கழுவி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மேரினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ முதல்ல 65க்கு மேரினேஷன் பண்ணிக்கலாம். 65க்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே நிறத்துக்காக ஒரு 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இதில் கலர் தான் இருக்கும், காரம் இருக்காது. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலான்னு கடையில் கிடைக்கும் இல்லையா, அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு எது வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா பெசரி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தயிர் அலர்ஜியாக இருந்தால் அதுக்கு பதிலாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பழ சாறு போட்டு கலந்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கடைசியாக இதை வறுக்கிறப்ப நமக்கு சர்விங்க்கு ஈஸியாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ அடுத்தது மட்டன் சுக்காவுக்கு மேரினேஷன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் அதிகமாக சேர்த்துக்கிற வேண்டாம். இந்த தயிர் போடுறதுனால மட்டன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறது. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா பெசரி விட்டுருங்க. இப்போ இந்த கலந்த மட்டன் ஒரு 1 மணி நேரம் மேரினேஷன் ஆச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், இல்லை வெளியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம முதல்ல செய்ய போகிறது மட்டன், நல்லி, எலும்பு, கொஞ்சம் கறி போட்டு குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்புக்கு நம்ம மேரினேஷன் பண்ண வேணாம். இந்த குழம்பை நீங்கள் காலையிலே பண்ணிட்டீங்கன்னா சூடாக இட்லி, தோசை, இடியாப்பம்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். மிச்சம் இருக்கிறத மத்தியானம் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நல்லியும் எலும்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் தான் செய்யப்படும். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். குக்கரில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே மட்டனுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்பாசி போட்டு செய்கிறப்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கல்பாசி போட்டு தாளிக்க விட்டுக்கோங்க. அடுத்தது 2 பிரிஞ்சி இலை சின்னதாக சேர்த்துருக்கிறேன். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயமாக பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா கடைகளில் பல்லாரி வெங்காயம்னு கிடைக்கும் இல்லையா, கொஞ்சம் சின்ன வெங்காயத்தில் பெரிய சைஸாக இருக்கும். இந்த வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவு 1 கப் அளவுக்கு இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான் இருக்குன்னா முழுசாகவும் நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கப்பவே பார்த்திங்கன்னா நல்லா 1 கொத்து கருவேப்பிலை இலைகளை தாராளமாக சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா ஒரு பெரிய பச்சை மிளகாவை 4ஆக நறுக்கி போட்டுட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிறப்ப சட்டுன்னு உங்களுக்கு வதங்கி வந்துடும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் போடுற இஞ்சி பூண்டு விழுதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது வதக்கிட்டு இருக்கப்பயே இதுலேயே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தனி மிளகாய் பொடி, அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கிறேன். இதோட போட்டு வதக்கிறப்ப குழம்பு நல்லா பார்க்குறதுக்கு தகன்னு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை வாசனைலாம் போய் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். பார்த்து அடிபிடிக்காமல் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். தக்காளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும். இதை நல்லா போட்டு இதை குழைய வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி, நீங்கள் வீட்டில் செஞ்சது இல்லை கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன், அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி சுருண்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லி, எலும்பு, கொஞ்சம் கறியோடு இருக்கிற 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துருக்குறேன். இப்போ தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் இந்த மசாலாவிலே ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்குங்க. அப்போ அந்த மசால் இறங்கி மட்டன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த குக்கரில் வேக வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரம் கறியெல்லாம் முழுகி வர அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு இது வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கறி ஒரு 3/4 பங்கு மதுக்கு தான் வேகணும், முழுசாக வேக வைக்க வேணாம். நான் 4 விசில் வந்து மிதமான தீயில் வேக வச்சுக்க போகிறேன். அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இன்னொரு விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். நீங்கள் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தேங்காய் விழுது அரைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சின்ன மூடியாக 1 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து கசகசாவும் சேர்க்க போகிறேன், அதனால தான் நான் ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட கசகசா இல்லைன்னா நீங்கள் 8 முந்திரி பருப்பாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கிறேன். கசகசா போடுறப்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 8 முந்திரி பருப்பாக போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சதோட விழுது வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் 4 விசில் வச்சு நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா தகன்னு குழம்பு வந்து ரெடி ஆகிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மட்டன் முழுசாக வெந்திருக்கல, 3/4 பங்கு தானே நம்ம வேக வச்சுருக்குறோம். அதனால் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் விழுது, அதை வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம், ஏன்னா வந்து நான் சொன்ன அளவு வந்து குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால் மிக்சியில் இருக்க மசாலா எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துடலாம். இப்போ இதை கலந்ததுக்கு அப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திரும்ப நம்ம இதை வந்து குக்கரை மூடி வேக வைக்க போகிறோம். இப்போ குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு கரெக்டாக 1 விசில் அப்படி இல்லைன்னா 2 விசில், மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு, வாசனையோடு நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா சூடாக காலையில் தீபாவளி அன்னைக்கு இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் இருக்க குழம்பு நம்ம மத்தியானம் பிரியாணிக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். கடைசியாக வந்து கொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான நம்மளோட மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரில் நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 பாதியமாக இடித்த சோம்பு. ஏன் இது இடிச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ வாசனை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். கூடவே பார்த்தீங்கன்னா இதில் வரமிளகா காரத்துக்கும் போட போகிறோம். அதனால் நான் ஒரு 7 வரமிளகாவை கிள்ளி போட்டு செவக்க விட போகிறேன். நீங்கள் மிளகாத்தூள், மிளகுத்தூள், மிளகா கிள்ளி போடுறது எல்லாமே நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 35லேருந்து 40 சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ இந்த வெங்காயம் வதங்குறப்ப இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வந்து இது வெந்து பொன்னிறமாக வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது, டேரெக்டாக மசாலாவை சேர்த்துடலாம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மல்லிப்பொடி, நான் வெறும் மல்லியை வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பொடியோட அளவு ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சுக்கோங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி சேர்த்துருக்கிறேன். இந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் அடிபிடிக்காமல் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் வந்து மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் சுக்காவுக்கு, அந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எதுவுமே தண்ணிலாம் ஊற்றாமல் மிதமான தீயில் இந்த மட்டனை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மட்டன் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்ப இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றப்போ வேண்டாம். ஏன்னா நம்ம இது சுக்கா தானே செய்ய போகிறோம், ரொம்ப ஊற்றிட்டோம்னா கிரேவி மாதிரி ஆகிடும் நமக்கு. இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதை வந்து வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் நீங்கள் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் விட்டுருக்கு பாருங்கள். நம்ம கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருந்தோம், ஆனால் நல்லா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு இருக்குது. அதனால் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு வந்து மட்டனை மாற்றிக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், கடைசியாக தான் நம்ம மிளகு பொடி போடணும். மிளகு பொடியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூளை நீங்கள் முன்னாடியே போட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும், அதனால தான் கடைசியாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா சுண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு சுக்கா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷமாக வேக வச்சுருக்கிறேன். மூடியை வந்து முழுசாக மூட வேண்டாம், ஒரு பாதி அளவு மூடி வச்சுருந்தேன். நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இது இன்னும் ஆற உங்களுக்கு திக்காகிடும், அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா சுக்காவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ட்ரையாக வேக வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கிறேன். சிக்கன் பிரியாணி 1 கிலோ அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். அதுவும் சீரக சம்பாவை வச்சு குக்கரில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து செஞ்சுருக்கிறேன். இந்த ரெசிபி 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற ஸ்வீட்டுன்னு பார்த்திங்கன்னா ஃபிர்னி செய்ய போகிறேன். அது வந்து என்னோடய ஸ்டைலில் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு 4 கப் அளவுக்கு நல்லா திக்காக பால், அதாவது ஹோல் மில்க் வந்து 4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த பால் வந்து கொஞ்சம் காயட்டும். பால் வந்து நல்லா பொங்கி வரணும் அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவு காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு ரவை, நீங்கள் வறுத்த ரவை இல்லை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து மிதமான தீயில் பால் வந்து 4 கப்பு ஊற்றிருக்கோம் இல்லையா, அது 3 கப்பாக நல்லா சுண்டி வரணும். கலந்து பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பாலை காய்ச்சிட்டு இருக்கப்பே வாசனைக்காகவும் நிறத்துக்காகவும் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா இது சேர்க்காமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது காஞ்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து ஓரளவு 3.5 கப் அளவுக்கு குறைஞ்சி நல்லா திக்காகி வந்துருச்சு. நல்லா கலந்தே செய்யுங்க, இல்லை டக்குன்னு அடிபிடிச்சிரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கோவான்னு சொல்லுவாங்க கடையில், இந்த மாதிரி வந்து பன்னீர் மாதிரி மாவான்னு விற்கும். எல்லா பிராண்டு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவி சேர்த்துக்க போகிறேன். அப்போ நல்லா க்ரீமியாக ரிச்சியாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடையில் நம்ம பால்கோவா வாங்குவோம் இல்லையா, அந்த பால்கோவா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ இனிப்போட அளவை கம்மி பண்ணிக்கோங்க, அதுவும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாவை, அதாவது கோவாவை வந்து துருவி போட்டிருக்கிறேன். இது எல்லாம் நல்லா கலந்து மிதமான தீயில் அடிபிடிக்காமல் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் ஸ்வீட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மில்க் மேடு சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். நான் மில்க் மேடெலாம் சேர்க்க போகிறது கிடையாது, வீட்டில் இருக்கிற சர்க்கரை தான் சேர்த்துக்க போகிறேன்.
ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பால்கோவா போட்டிங்கன்னா சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணிவிட்டு இது எல்லாம் நல்லா கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருக்கலாம். இப்போ நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எது வேணால் சேர்த்துக்கலாம். இதை ஊற வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை நெய்யில் வறுத்து போட்டும் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்தாலும் அந்த சூட்டிலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஊறி வந்துடும், நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். கலந்துட்டு இதோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்கீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இது சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். சூப்பரான ஃபிர்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து கடைசியாக சிக்கன் 65 பண்ண போகிறோம். நான் வந்து கடைசியாக சர்வ் பண்ணுறப்ப செஞ்சிங்கன்னா சூடாக பண்ணலாம், அதனால தான். இதை நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டுட்டு உடனே கிளறி விட்டிங்கன்னா மசாலா பிரிஞ்சு போயிடும். அதனால் மிதமான தீயில் ஒரு சைடெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப எடுத்துட்டேன். நல்ல சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப வந்து மசாலா வாசனைலாம் இல்லாமல் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். 65ம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அளவுகளோட இன்றைக்கி இந்த விருந்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.